எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான வணக்கம். இருங்க, இருங்க போயிடாதீங்க. இந்த ப்ரோமோ முடிஞ்ச உடனே உங்கள அட்ராக்ட் பண்ற மாரி சூப்பரான ஒரு கதை இருக்கு கடைசியா. மறக்காம கேளுங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிக்கிறது உங்களுக்கு என்ன புதுசா? அடிங்க நிவின். உங்களை நல்லவர்னு நம்பி நீங்க தான் வேணும்னு அடம் புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. எனக்கு இது வேணும், நல்லா வேணும். விஜய ட்ரம் கார்டா வச்சு நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஆடின கேமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்க ரெண்டு பேரோட ட்ரூ கலரை வெளியே கொண்டு வர மட்டும்தான் நான் அதை பண்ணேன். சரி, எங்க ட்ரூ கலர் வெளியில வந்துருச்சு. விஜயவும் நீ மாட்டி விட்டுட்டா, விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நானும் காவேரி சேர்ந்து சுத்த இப்போ ரொம்ப வசதியா இருக்குமே. அத பத்தி நீ யோசிக்கலையா? என்ன அப்படி யோசிக்கலையா நீ? ஆக்சுவலா நீ இப்படிதான் யோசிச்சு விஜய மாட்டி விட வாய்ப்பில்லைன்னு நினைச்சேன். ஆனா நீ தேவையில்லாத உன் சந்தேகத்துக்கு விஜய பலிகடா ஆக்கி வச்சிருக்க. தேவையில்லாத சந்தேகமா? இதோ இப்ப சொன்னீங்கல்ல, இனிமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்த ரொம்ப வசதியா இருக்கும்னு. அதெல்லாம் என்னவா? ஏய் பைத்தியம் பைத்தியம், நான் உன் சிக் மென்டாலிட்டி கொஸ்டின் பண்ணா நீ அதே கேவலமா யோசிச்சு ஏன் மேல திருப்புற? மூலன்றது கொஞ்சமாவது மண்டையில இருக்கா இல்லையா? இதுல இவ படிச்சு கலெக்டர் ஆக போறாளாம். காசுக்கு படிச்ச தண்டம். பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பவே வீட்டை விட்டு அனுப்பணும்னு வெறியா இருக்கு. இருந்தும் நான் ஏன் தெரியுமா அதை பண்ணாம இருக்கேன்? ஏற்கனவே விஜய் விஷயத்தை யோசிச்சு கஷ்டத்துல இருக்கிற காவேரிய நீ போய் இன்னும் கஷ்டத்தை கொடுப்பேன்னு யோசிச்சுதான் நான் உன்னை இங்க விட்டு வச்சிருக்கேன். ஹலோ, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையில சூப்பரா அவங்களை சொல்லி உற்சாகப்படுத்துறதுக்கு நான் வந்திருக்கேன். எப்பவுமே நம்ம இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தோட கதையை தான் சொல்ல போறோம். அந்த மாதிரி ஒரு கருத்தான கதையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கும். அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம நம்ம வாங்கி கட்டிப்போம். அவங்க கேட்கறது ஒரு விஷயமா இருக்கும், ஆனா நம்ம கொடுக்கறது 10 விஷயமா இருக்கும். அந்த 10 விஷயத்தை தூக்கி நம்ம மூஞ்சில பளிச்சுன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஏன் உங்களுக்கும் நடந்திருக்கலாம், எனக்கும் நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆமா அப்படின்றத நீங்க டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம எப்படி புத்திசாலித்தனமா நம்ம செய்யலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட நம்ம நாசூக்கா பேசணும். இல்லைன்னா வச்சுங்களேன், நம்மள வெத்தலை மாதிரி நாலாம் அடிச்சு மென்னு துப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட போய் அதாரு அதாரு என்கிட்ட விடாத உதாருன்னாருன்னா நம்மள டாரு அரக்கிச்சுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் நம்ம எப்படி உசாரா பேசுறதுன்றத இந்த குட்டி கதை மூலமா பார்த்ததான். வழக்கம் போல நம்ம அக்பர் பீர்பால் வச்சுதான் இந்த கதையை நம்ம சொல்ல போறோம். நம்ம அக்பருக்கு பாத்தீங்கன்னா வேட்டையாடுறது சூப்பரா இருக்கும். அதாவது விலங்குல வேட்டையாடுறது பாய்போல டெய்லி காட்டுக்கு போய் வேட்டையாடி எல்லாத்தையும் தந்தூரி சிக்கன் 65 கிரில்னு வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்தது. இதை பார்த்த பீர்பாலுக்கு ஆஹா, இருந்தாலும் இதே மாதிரி பண்ணியிருந்தாலும் வச்சுங்களேன், காடு எம்டி ஆயிடுமே, என்ன பண்ணலான்றதை யோசிச்சு மன்னா எனக்கு ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு, எனக்கு விலங்குகள் பேசுறது தான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றப்ப டாய் கூட இருக்கிறதேன்றதால அடிச்சு கலந்து விடாத, உண்மையை சொல்லு, இல்லை தலையை தனியா வெட்டிடணும். இல்லைம்மா எனக்கு கண்டிப்பா விலங்குகள் பேசுறது எல்லாமே புரியும், உங்களுக்கு வேணா எதனா ஒரு விலங்கு காட்டுங்க, என்ன பேசுன்னு நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப ஆஹா இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அப்படியே யோசிச்ச அக்பரு. ஆஹா அங்க பாத்தியா அந்த பறவைங்களை கத்திட்டு இருக்கு, என்ன பண்ணுது சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்றப்ப இருக்கு மண்ணா நான் போய் கவனிச்சுட்டு வரேன்ட்டு அப்படியே உத்து கவனிப்பாரு. ஆஹா நல்ல விஷயம் நடக்குது மண்ணா, நல்ல விஷயம் நடக்குது. என்னடா நல்ல விஷயம்? அங்க இந்த குடும்பத்துல சம்பந்தம் பேசிக்கிறாங்க. பெண் வீட்டாரும் பையன் வீட்டாரும் 2 பேர் சம்பந்தம் பேசிக்கிறாங்க. இருங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலான்றது அடுத்து நல்லா உத்து அப்படி கவனிப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஆஹா குடும்பம் நடக்குது மண்ணா, குடும்பம் நடக்குது. என்னடா குடும்பம் நடக்குது? வரதட்சணை கேட்கறாங்க மண்ணா. வரதட்சணை என்னடா விலங்குகளுக்குள்ள பறவைகளுக்குள்ள வரதட்சணையா? இருங்க என்ன கேட்கறாங்கன்றதை இன்னும் நம்ம பார்க்கலான்றத ஊத்து பார்க்கறப்ப இந்த மாப்பிள்ளை வீட்டார் பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 5 எம்டி கார்டு வேணும், அதாவது விலங்குகளே இல்லாத கார்டு நீ கொடுக்கணும்னு பொண்ணு வீட்டார்களை வற்புறுத்த, பொண்ணு வீட்டாரோ சிரிச்சிங்கன்னா ஆஹா 5 என்னடா நான் 10 கொடுக்குறேன் அப்படின்ட்டு உதார் விட. இதை கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இவனாலும் உண்மையில கொடுக்க முடியுமா, இல்லை நம்மளை அடிச்சு கட்சியத்தில் ஏமாத்திடுவானா? டேய் நான் கேட்டது 5 காலி கார்டுடா, நீ என்ன 10 தரன்ற, உண்மையிலே கொடுப்பியா இல்லை டகாலிச்சுப்பியா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைடா ஈஸியாக கொடுத்துடலாம் அப்படின்றப்ப எப்படி உன்னால 10 கொடுக்க முடியுன்றது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார பறவைகள் கேட்க, எங்க நாட்டில் ஒரு ராஜா இருக்காண்டா, அவன் பொழுதுபோக்கே பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதான், எல்லா வேலையும் வேட்டையாடினேங்கிறான். இதே ஸ்பீடில் போனான்னு வச்சிங்களேன் காடு எல்லாமே காலி ஆயிடும், அதனால 10 ஈஸியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ற உடனே நம்ம அக்பர் யோசிப்பார். ஆஹா இவன் நம்மள தான் குத்தி காட்டுறானோ, நம்ம வேட்டையாடுறதால வர பாதிப்பு எவ்வளோ நாசூக்கா சூப்பராக சொல்லியிருக்கானே, இனிமேல் நான் வேட்டையே ஆட மாட்டேன் திவிரால், இது உனக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சூப்பராக நீ இதை புரிய வச்ச, நீ வா அரண்மனைக்கு, உனக்கு பரிசு மழையில் நான் நினைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறேன். இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சூப்பரான விஷயத்தையும் நம்ம டிப்ளமேட்டிக்காக எதிராளிக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கலாம், அது நம்மளோட அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொன்னோம்னு வச்சுங்களேன், ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை
எப்பவுமே நீங்க நழுவிடாதீங்க. எதிர்காலத்துல வர்றப்ப இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை நீங்க எடுங்க. மற்றொரு கதையில நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ.